இது வந்து ஆப்பிள். இது நம்ம ஊரில் இருக்கிறது. இது போம் ரூஷுன்னு சொல்லுவாங்க. ரெட் கலர் ஆப்பிள். இந்த பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? 3 கலர் காட்டிட்டான். லைட் கலரு, டார்க் ரெட்டு, க்ரீன் கலர். 3 கலர் காட்டிட்டான் ஆப்பிள். இந்த ஊரில் 3 சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா? இது க்ரீன் ஆப்பிள், நல்லா பச்சைன்னு இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. கொஞ்சம் முத்தட்டன்னு கொண்டு வந்தால் உங்களுக்கு காட்டுறேன். நான் பறிக்கிற ஸ்டேஜில் வந்தால் காட்டலாம். இது சின்னதாக இருக்குது, அதனால் இது பறிக்க வேணாம். இப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நேச்சர் தான், ஒன்று கூட மருந்து போட்டு வர்றது கிடையாது. இது சின்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மரம் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். வேறு பராமரிப்பே கிடையாது. வேலி இதில் எந்த பராமரிப்பு கூட. இது பாருங்கள், இது பெரிய மரம் ஒன்று. இதுவும் ஆப்பிள் தான், க்ரீன் ஆப்பிள். இது வந்து நம்ம ஊர் பேரிக்காய் சொல்கிறேனுங்களா, அது கொஞ்சம் பிஞ்சியாக தான் இருக்குது. பேரிக்காய் மரம் இப்படி தான் இருக்குங்க. இது இங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க அந்த மரத்து பேர். அந்த பேரிக்காய் தான் இது. நம்ம ஊரில் வந்து ஊட்டிலாம் இருக்கிற பேரிக்காய் தான் இது. இன்னும் முத்தலை. முத்துச்சுன்னா உங்களுக்கு அதை வந்து பறித்து சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ பிஞ்சை பறிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாத இருக்குது. இது பாருங்க எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா? நிறையா இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது பாருங்கள், இது அப்ரிக்கோவாம். இது வந்து நம்ம ஊரில் என்ன பழம் சொல்கிறாங்கன்னா வெல்வெட்டு பழம்னு சொல்கிறாங்க. வெல்வெட்டு பழம்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே அப்ரிக்கோன்னு சொல்கிறாங்க. இது செம்மையாக இருக்கும் பாருங்கள். கலர் மாறும், இன்னும் பழுக்க பழுக்க கலர் மாறும். சூப்பராக நிறையா இருக்குது பாருங்கள். இது நம்ம ஊர் ஆளுங்க வச்சுக்கிறது தான். பழுத்த உடனே நம்ம பார்ப்போம். வந்து தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. காய் கொத்து கொத்து அழகாக இருக்குது. இது பிளம்பஸ் பழம். இந்த பாருங்க, இது நான் பறித்து காட்டுறேன். பழுத்த பழம் கிட்ட இந்த மேலே இருக்குது. இது சரியாக பழுக்காதது, நல்லா பழுத்தது. சூப்பராக இருக்கா? இதுதான் பிளம்பஸ்.